தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசன் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் வந்து சொல்லியிருந்தாங்க, அப்புறம் வந்து ஒருத்தவங்களை பார்த்தா வந்து அவங்க வந்து நல்லா இருக்காங்களா, அவங்க வந்து நல்லா நடத்துறாங்களா, அவங்க வந்து சோம்பேறியா இல்லாம இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வந்து அவங்க வந்து அப்பதான் வந்து அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க இல்ல அப்படின்னு வந்து முடிவு பண்ணுவாங்க. ஆனா வந்து அப்படிலாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மென்டலி பிசிக்கலி வந்து அவங்க வந்து சூப்பரா நல்லா ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் வந்து அவங்க வந்து நல்லா இருக்காங்க, வந்து ஆரோக்கியமா இருக்காங்க நம்மளால வந்து சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மேம் வந்து தொற்று நோய் அப்புறம் வந்து தொற்றா நோய் அப்படின்னு வந்து 2 நோய் இருக்கு. அது வந்து தொற்று நோய் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இப்போ வந்து சளி காய்ச்சல் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒருத்தங்களால தொடுறதுனால வந்து பரவும். இல்லைன்னா நம்ம சுவாசிக்கிற மூச்சு காய்ச்சல் தான் அவங்க மேல பட்டுச்சு அப்படின்னா அதனாலே வந்து நமக்கு வந்து பரவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து துப்புறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க மூக்கை வந்து மூடுறாலோ இல்லையே நம்ம வந்து நம்ம மூக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நமக்கும் வந்து அந்த நோய் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தான் வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளோட நெத்தியில வந்து ஒரு சுரப்பி வந்து இருக்கும். அது வந்து நமக்கு வந்து நல்ல ஹார்மோன் அப்புறம் வந்து கெட்ட ஹார்மோன் வந்து 2 இருக்கும். அதுல வந்து கெட்ட ஹார்மோன் வந்து எதனால வருது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கோபப்பட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து சுரக்கும். நம்ம வந்து இப்ப வந்து நான் வந்து எதுக்கு இருக்கேன், இப்ப நம்ம வந்து ரொம்ப வந்து நம்மளை பத்தியே நம்ம வந்து நெகட்டிவா நினைச்சாலும் நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து வரும். நம்ம வந்து நெகட்டிவா நினைக்க கூடாது. நம்ம வந்து கோபப்படுறதுனால வந்து அது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கோபப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நல்ல சுரப்பி வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணா வந்து வரும், அதுக்கப்புறம் வந்து யோகா பண்ணா வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து கோபம் வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும். அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கோபம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கல்லத்தை வந்து சாப்பிடலாம். கல்லத்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கோபம் வந்து கொஞ்சமா வந்து குறைஞ்சிடும். கோபம் ரொம்ப வந்துச்சு நம்ம தனியா வந்து போயிட்டு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்கீரையில இருக்க சத்து வந்து வேற எதுலையுமே வந்து இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. முருங்கைக்கீரையை நம்ம வந்து கொதிக்க வைக்கிறத விட நம்ம வந்து அதை வந்து கழுவிட்டு ஆற வச்சு நம்ம வந்து முருகி வந்து காய வச்சு நம்ம வந்து பொடியாக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அதுல இருக்க சத்து வந்து எதுலையுமே வந்து நமக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டை வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பொரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்டா வந்து நமக்கு வந்து நல்லா வந்து நமக்கு நல்லா வந்து நமக்கு எல்லாமே வந்து நல்ல புரோட்டீனா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அயன் டேப்லெட் சாப்பிட்றதுனால மட்டும் நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் நோயெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து நிறைய புரோட்டான் வந்து தேவைப்படும். நமக்கு வந்து எலும்பு, அதுக்கப்புறம் வந்து ஹார்ட், மூளை, நிறைய வந்து நமக்கு வந்து புரோட்டான் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அயன் டேப்லெட் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து முதுகுல இருக்க எலும்பு வந்து நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த எலிக்காய்ச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுத்தமா இருக்கணும். நம்ம வீட்டுல வந்து எல்லா பொருளையும் போட்டு அடைச்சு வச்சு ஈரமா இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த எலி, அதுக்கப்புறம் வந்து பாம்பு இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து வரும். அது வந்து அதோட கழிவுகள்ல வந்து நம்ம வந்து காலில் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நோய் வரும். அதை சுவாசிக்கிறதுனால நமக்கு வந்து நோய் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு பக்கத்துல வந்து நிறைய செடிகள்லாம் வந்து நம்ம வந்து வச்சிருக்க கூடாது. அதை வந்து நம்ம வந்து வெட்டி வந்து வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பாம்பு வந்து வரும். அப்படி வந்து இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்து இருட்டான இடம் அந்த மாதிரி இடத்துலதான் வந்து தங்கும். நம்ம வந்து சுத்தமா இருந்தா மட்டும்தான் இந்த நோயெல்லாம் நம்மளால வந்து இந்த நோயெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. டெங்கு காய்ச்சல்லாம் வந்து டெங்கு வந்து முதல்ல நல்ல தண்ணியில தான் வந்து சுரக்கும். நம்ம வந்து நல்ல தண்ணி எங்கேயாச்சும் பார்த்தா நம்ம வந்து அதை வந்து தட்டி விடணும். நம்மளும் சுத்தமா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்க இடத்தையும் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து மேம் சொன்னாங்க. மேம் சொன்ன மாதிரியே நான் வந்து நிறைய மேம் சொன்னதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். நான் வந்து கொஞ்சமா அந்த காய்கறிலாம் வந்து நான் ஒதுக்குவேன்.